இயற்கையாகவே ஆண்களை விட பெண்களுக்கு வந்து உணர்ச்சிகள் அதிகம். ஆனால் ஒன்று, ஸோ மற்றவங்க கிட்ட போய் அது வேறு விதமாக பிரச்சனைகள் வராமல் இருக்கிறதுக்கு ஸோ இந்த மாதிரி போய் கூட அவங்களோட ஃபீலிங்கை வந்து வெளிப்படுத்துறதுக்கான ஒரு விஷயமா இருக்கலாம். கன்னத்தை லைட்டாக கிள்ளலாம், அதுக்காக காயம் வர அளவுக்குலாம் கிள்ளக்கூடாது. காதோரமாக ஒரு முத்தா கொடுத்து ஒரு சின்னதாக ஒரு கடி கடிச்சு பெண்களை ஃபஸ்ட்டு உடல் அளவுக்கு தொடுறதுக்கு முன்னாடி மனசளவில் அவங்கள தொடணும். ஸோ அப்போ தான் வந்து அவன் காம வெறி பிடிச்சி வரும் அப்படி தான் தோணுது. ஐ மீன் ரூம் எடுத்து போகிறீங்க, ஸோ அங்கே வந்து போலீஸ் வந்து இன்வெஸ்டிகேஷன் வராங்க, ஸோ அவங்க பார்க்குறாங்க. அந்த பெண்ணை மட்டும் ஏன் பிடிச்சிட்டு போகிறாங்க, உங்களை ஏன் விட்டுறாங்க? ஒரு பெண்ணுக்கு வெர்ஜினாலிட்டி போச்சுன்னா அவள் கெட்ட பொண்ணு, இருந்துச்சுன்னா அவள் நல்ல பொண்ணு, அந்த மாதிரிலாம் இல்லை. ஸோ வெர்ஜினாலிட்டிங்கிறது வந்து ஃபர்ஸ்ட் நைட்டில் பண்ணும்போது வந்து பிளட் வந்தால் தான் அவங்க வெர்ஜினாலிட்டியாக இருக்காங்க அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க. நான் கேட்குறேன், ஆண்களை அப்போ நாங்கள் எப்படி கண்டுபிடிக்கணும் அவங்க ஃபர்ஸ்ட் வெர்ஜினாலிட்டியாக இருக்காங்களா இல்லையான்னு எங்களுக்கு எப்படி தெரியும்? ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் நவீன் பேசுகிறேன், ஜெய் நவீன். ஆக்சுவலி நம்ம ரகசிய மந்திரத்தில் ஒரு கேள்விகள் நீங்கள் கேட்குறது எல்லாமே நம்ம பதில் சொல்லிட்டு கரெக்டாக வந்துட்டுருக்கோம். நீங்களும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுறீங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எல்லோரும் பண்ணுங்கள். ஆக்சுவலி இப்போ உங்கள் ரகசிய கேள்விக்கு நிகழ்ச்சிக்குள்ளே போயிடலாங்களா? வாங்க போகலாம். வணக்கம் சோபியா மேம், எப்படி இருக்கீங்க? வணக்கம், நீங்கள் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். நானும் ரொம்ப நல்லா இருக்கேன் மேம். இப்போ கேள்விக்குள்ளே போயிடலாங்களா? வர வர கண்ணாடி ஸ்டைல் எல்லாம் வேற லெவலில் போயிட்டுருக்கு. இல்லை மேம், ட்ரெஸ் கோடுக்காக. சூப்பர், இல்லை செட்டில் கொடுக்குறாங்க, அதெல்லாம் போட்டு. ஓகே ஓகே, உங்கள் டீம் பெருசு தான். ஓ, ரொம்ப நன்றி மேம். மேம், காம இன்பம் யார் அதிகமாக தருவார், ஆனா பெண்ணா? நல்ல ஒரு கேள்வி. காம இன்பம் அப்படிங்கிறது ரெண்டு சைடுமே போத் ஆஃப் ஈக்குவல் தான். என்னென்னா அவங்களாலே வந்து இன்பத்தை வந்து அதிகமாக கொடுக்க முடியும். ஐ மீன் ஒரு பெண்ணாலேயும் சரி இல்லை ஒரு பையனாலேயும் சரி, ரெண்டு பேருமே வந்து தன்னுடைய அன்பை அதிகப்படியாக வந்து வெளிப்படுத்துகிறது தான் அந்த காமம். ஸோ ரெண்டு பேராலையும் அதிகமாக கொடுக்க முடியும். அதான் ஈக்குவலாக இருந்தால் எல்லாமே சரி சமம்ன்றீங்க மேம். அதில் ஒரு சின்ன டவுட் மேம். ஓகே, ஆக்சுவலி பெண் அதிகமாக ஈடுபடுவாங்களா இல்லை ஆண் அதிகமாக ஈடுபடுவாங்களா மேம்? இயற்கையாகவே ஆண்களை விட பெண்களுக்கு வந்து உணர்ச்சிகள் அதிகம். ஆனால் ஒன்று, ஆண்கள் வந்து கட்டுப்படுத்த மாட்டாங்க, பெண்கள் வந்து உணர்ச்சிகளை கட்டுப்படுத்துவாங்க. அழகாக ஒரு பாட்டில் சொல்லியிருப்பாங்க தெரியுமா? அட ஆணை விட பெண்ணுக்கு உணர்ச்சிகள் அதிகம். ஓகேவா? ஸோ இதுக்கு மேலே நமக்கு பெருசாக சொல்ல வேண்டிய இதில் அர்த்தம் இல்லை. ஓகே பிரதர், அந்த பாட்டை மறுபடியும் நீங்கள் ரீவைண்ட் பண்ணி கேளுங்க, உங்களுக்கே புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் அவங்க சொன்னது. ஓகே, ரொம்ப நல்ல விஷயம் மேம், நல்ல கேள்வி. விலை மாதரோடு உறவு வைக்க ஆசை வர காரணம் என்ன? அதாவது விலை மாதரோடு உறவு வைக்க ஆசை வர காரணம் என்ன? காரணம் எப்படி சொல்ல, இப்போ அவங்க மேபி அவங்க வீட்டில் வந்து மனைவி இல்லாமல் இருக்கலாம், ஸோ அவங்க இறந்துருக்கலாம். ஸோ அவங்களுக்குன்னு ஒரு ஃபீலிங் இருக்கும்ல, ஸோ அந்த ஃபீலிங் எங்கே போய் அவங்க இது பண்ணுவாங்க? ஸோ மற்றவங்க கிட்ட போய் அது வேறு விதமாக பிரச்சனைகள் வராமல் இருக்கிறதுக்கு ஸோ இந்த மாதிரி போய் கூட அவங்களோட ஃபீலிங்கை வந்து வெளிப்படுத்துறதுக்கான ஒரு விஷயமா இருக்கலாம். அதனால கூட தோணலாம். அது எந்த எக்ஸ்பெக்டேஷன்லாம் தெரியாது, அதாவது எந்த லெவலுக்கு அப்படின்லாம் அப்படி அது எப்படிங்க? அப்படி சொல்லலை. நீங்கள் என்ன கேட்டிங்கன்னா அவங்களோட போகிறதுக்கு தோணுது ஏன்னு கேட்டிங்க. ஸோ அவங்களோட ரீசன் என்னென்னா வீட்டில் யாருமே ஐ மீன் அவங்க ஒய்ஃப் வந்து இல்லாமல் இருக்கலாம், இல்லை அவங்க டிவோர்ஸ்டாக இருக்கலாம், இல்லை அவங்க வந்து இறந்துருக்கலாம். ஸோ இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் ஒரு ஆண் என்ன பண்ணுவாங்க? ஸோ அதனால் அவங்களுக்கு தேவையான ஒரு விஷயத்தை பூர்த்தி செய்கிறதுக்கு தான் அவங்க வந்து அங்கே அந்த சைடு தேடி போகிறது. மேம், ஆல்ரெடி போன எபிசோடில் ஒரு டவுட் ஒன்று கேட்டோம், அது இந்த எபிசோட்லேயே வந்திருக்கு, அதை கேட்கலாமா? கேளுங்க, நம்ம என்னன்னு பார்த்துடலாம். ஓகே மேம். காமத்தை துவக்கம் செய்யும்போது முதலில் எங்கே தொட்டால் மனைவியை பரவசப்படுத்த முடியும்? நல்ல கேள்வி தான். மெதுவாக அன்பாக கட்டி பிடிக்கலாம், நெத்தியில் பாசத்தோடு ஒரு முத்தம் கொடுக்கலாம், கன்னத்தை லைட்டாக கிள்ளலாம், அதுக்காக காயம் வர அளவுக்குலாம் கிள்ளக்கூடாது. காதோரமாக ஒரு முத்தா கொடுத்து ஒரு சின்னதாக ஒரு கடி கடிச்சு அன்பை வெளிப்படுத்தலாம். ஆனால் ஒரே ஒரு இம்பார்ட்டன்ட் என்னென்னா, எது பண்ணாலும் அவசரமாக பண்ணக்கூடாது. எதுவாக இருந்தாலும் மெதுவாக சாஃப்டாக அன்பாக ஹேண்டில் பண்ணணும். அப்போ தான் ஒரு பெண்ணுக்கு மனமும் உடலும் வந்து அந்த ஒரு செக்ஸுவல் விஷயத்துக்கு வந்து ஈக்குவலாக போக முடியும். இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, பெண்களை ஃபஸ்ட்டு உடல் அளவுக்கு தொடுறதுக்கு முன்னாடி மனசளவில் அவங்கள தொடணும்.
ஸோ அப்போ தான் வந்து அவங்களும் ஈக்குவலாக அவங்களுக்கு ஈடு கொடுப்பாங்க. ஸோ ஹாப்பி ஆவாங்க. ஃபைனலாக சொல்லப்போனால் எனச்சு ஒரு உம்மா கொடு அந்த மாதிரி கொடுத்துட்டா போச்சு, எல்லாமே போச்சா? ஹாப்பி ஆயிரும். ஓ சூப்பர் மேம். மேம் இன்னொரு கொஸ்டின் இருக்கு மேம். சொல்லுங்கள். எந்த பெண்ணை பார்த்தாலும் காமத்தி உடம்பெல்லாம் பற்றி எரியுது, சரி செய்வது எப்படி? காரணம் ஏதோ வியூவர்ஸ் கேட்ட மாதிரி இல்லையே, நவீனுக்கு ஏதோ பற்றி எறிகிற மாதிரி இருக்கு. பதில் இருக்கு மேம். இருக்கா? கேள்வி இருக்கா? இருக்கு மேம், இருக்கு. ஓகே ஓகே, கேட்டிருக்காங்க. ஓகே. எந்த பெண்ணை பார்த்தாலுமே யாரை பார்த்தாலும் காமத்தி உடம்பெல்லாம் பற்றி எரியுது. அவன் காம வெறி பிடிச்சு அப்படிதான் தோணுது. பட் யாரை பார்த்தாலும் உடனே அந்த மாதிரிலாம் எரியும் அப்படிங்கிறது வந்து தவறான ஒரு வார்த்தை தான். அவங்க அது சும்மா மேபி ஃபேக்காக கூட. அதுதான் அவர் கேட்டிருக்காரு. ரெண்டாவது என்னென்னா, அது எப்படி நான் சரி செய்யணும், அது கொஞ்சம் சொல்லுங்கள் அப்படின்ட்டு அவங்க கேட்குறாங்க. அது அவங்க மன கட்டுப்பாடு தான் தேவை. யாரை பார்த்தாலும் காஞ்ச மாடு கம்பத்தில் மேயிற மாதிரி டக்குன்னு மேய முடியாதுல்ல. இப்போ ஒரு எக்ஸாம்பிள், எந்த பெண்ணை பார்த்தாலும் அந்த பெண்ணு வந்து அக்காவாக இருக்கலாம், அம்மாவாக இருக்கலாம், தங்கச்சியாக இருக்கலாம், ஸோ பெரியவங்களாக இருக்கலாம், சின்னவங்களாக இருக்கலாம். அப்போ இதுக்குன்னு ஒரு வரமுறை இருக்குல்ல. ஸோ அப்போ யாரை பார்த்தா நமக்கு தோணணும் அப்படிங்கிற மைண்ட் செட் பண்ணிக்கணும். ஸோ இதில் வந்து மனசு தான் காரணம். ஸோ மனசை நீங்கள் திடமாக கட்டுப்படுத்தி வச்சுருந்தீங்கன்னா இந்த கொஸ்டின் வந்து ஆன்சர் வந்து கரெக்டான விடை கிடைக்கும். ஏன்னா மனசை கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்கிறது தான் இதுக்கான ஆன்சர். ஆக்சுவலி நீங்கள் யாரை பார்த்தாலும் அக்கா தங்கச்சா நினச்சிங்க, உங்கள் ஒய்ஃபை தவிர. சொல்ல போகிறேன், கண்டிப்பாக கேளுங்க. ஓகே மேம். காம ஆசை உள்ள ஆண்களால் பெண்கள் பாலியல் கொடுமைக்கு ஆளாவது. சரி ஓகே. காம ஆசை உள்ள ஆண்களால் பெண்கள் பாலியல் கொடுமைக்கு ஆளாவதை தடுக்க தன் வாழ்க்கையை தியாகம் செய்து பலர் வாழ்க்கையை காக்கின்றார்களே, விலை மாதர்கள் இந்த வகையில் மதிக்கப்பட வேண்டியவர்களா? கண்டிப்பாக அவங்க வந்து மதிக்கப்படக்கூடியவங்க தான். ஏன்னா தன்னோட ஃபேமிலிக்காக நிறைய தியாகத்தை பண்ணியிருக்காங்க. நம்ம எடுத்தோன்னே அவள் விபச்சாரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வந்து பேசுகிறோம்ல. பட் அதுக்கு பின்னாடி நிறைய விஷயங்கள் இருக்குது. தனித்தனியாக அவங்கள கூப்பிட்டு நீங்கள் விசாரிச்சிங்கனாலே தெரிஞ்சிடும் அவங்க எதுக்காக இதுக்குள்ளே இன்வால்வ் ஆகியிருக்காங்க. என்னோடய கருத்துப்படி ஒரு 10%ல் 8% வந்து தன்னோட ஃபேமிலிக்காக தான் தன்னை இழக்கிறாங்க. கணவன் இல்லாமல் இருக்கலாம், ஸோ ஃபேமிலி சைடு அப்பா சைடு வந்து இன்கம் வராமல் இருக்கலாம், பிள்ளைங்க உடல்நிலை சரியில்லாமல் இருக்கலாம். இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்களுக்கான ஒவ்வொரு காரணங்கள் இருக்குது. இந்த ஒவ்வொரு காரணத்தை முன்னிறுத்தி தான் அவங்க வந்து அந்த விலை மாதவங்களாக அவங்க மாறப்படுறாங்க. ஸோ தானாக போகிறதில்ல. ஒரு கட்டத்தில் சூழ்நிலைகள் தன்னை பின்னோக்கி தள்ளப்படும்னு சொல்லுவோம்ல, ஸோ அந்த மாதிரி சூழ்நிலை காரணமாக அங்கே போயிருக்கலாம். அப்படி அவங்க ஒரு பக்கம் போகிறாங்கன்னா, நான் சொன்ன மாதிரி இப்போ 8% வந்து தன்னோட ஃபேமிலி சுச்சுவேஷன் ஒரு காரணத்தினால சூழ்நிலை காரணமாக தள்ளப்படுறாங்க. இன்னும் ஒன்று என்னென்னா, இதில் நல்லது இருக்குது, கெட்டது இருக்குது. அதனால தான் நான் வந்து உங்ககிட்ட இப்போ இவங்க எப்போவுமே வந்து நல்லது மட்டும் சொல்லிட்டாங்க, கெட்டது சொல்லலை அப்படிங்கிறதுல நான் வந்து எனக்கு தெரிஞ்ச நல்லதை கெட்டதைன்னு அவங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இந்த இன்னும் 2% எப்படின்னா, ஒன்று வந்து அதிக செலவு, ஆடம்பர செலவு சொல்லுவோம்ல. இப்போ எனக்கு இந்த மொபைல் போதும், இப்போ என்கிட்ட இருக்கிறது ஒரு ஆண்ட்ராய்டு ஃபோனு, எனக்கு அந்த நார்மல் மொபைல் போதும். ஆனால் அதிக ஆசை என்னென்னா, பேராசை எப்படின்னா எனக்கு ஐஃபோன் தான் வேணும், OnePlus தான் வேணும். இந்த மாதிரி நம்ம வந்து அதிக தேவைக்கும் மேலான ஒரு தேவைக்காக இந்த இன்கம்காக போகிறது, அது ஒரு வகையானது. இன்னொரு விதம் எப்படின்னா, எனக்கு செக்ஸ் பிடிச்சிருக்கு, எனக்கு வந்து மேபி அவங்க மேரிடாக இருக்கலாம், இல்லை அன்மேரிடாக இருக்கலாம், வாட் எவர் யாராக இருந்தாலும், ஏஜ்டு பீப்புளாக இருக்கலாம், ஏஜ் கம்மியானவங்களாக இருக்கலாம். எனக்கு இந்த விஷயம் பிடிச்சிருக்கு, நான் அதனால இதில் இன்வால்வ் ஆகிறேன், என்னை பிடிச்சி நான் பண்ணுறேன். ஸோ அப்படிங்கன்னா அவங்களோட தன்னுடைய விருப்பத்துக்காக பண்ணுறாங்க. ஸோ இந்த 3 விதமான கேட்டகரி இருக்குது. இதில் 3/4 கேட்டகரி தன்னோட சூழ்நிலை காரணமாக தன்னை தள்ளப்படுறது தான் அவங்களோடது. இல்லை நான் ஒன்று கேட்குறேன், இவங்களை மட்டும் நம்ம ஒரு பேர் சொல்கிறோம்ல, அவள் விபச்சாரி, அவள் ப்ராஸ்டியூட்டு, விலை மாதவி, இந்த மாதிரிலாம் அவங்களுக்கு மட்டும் தனிப்பட்ட முறையில் பேர் வைக்கிறீங்களே. நான் என்ன கேட்குறேன்னா, அவங்கள தேடி வராங்கள்ல, அந்த ஆண்களுக்கு என்ன பேர் வச்சுருக்கீங்க? யாராவது சொல்ல முடியுமா? ஏன் அவங்கள மட்டும் விட்டுறீங்க? இப்போ போலீஸே வராங்க. எக்ஸாம்பிள், நவீனே இப்போ ஒரு இடத்துக்கு நீங்கள் போகிறீங்க, அங்கே போய் உங்களுக்கு தேவைக்காக நீங்கள் உங்களோட ஆசைக்காக நீங்கள் அங்கே போயிட்டீங்க. ஸோ போலீஸ் அங்கே ஒரு ரூம் எடுத்து போகிறீங்க. ஸோ அங்கே வந்து போலீஸ் வந்து இன்வெஸ்டிகேஷன் வராங்க. ஸோ அங்கே பார்க்குறாங்க, அந்த பெண்ணை மட்டும் ஏன் பிடிச்சிட்டு போகிறாங்க, உங்களை ஏன் விட்டுறாங்க? புரியல. அப்போது இங்கே பெண்கள் மட்டும் தாழ்வானவங்கன்னா அந்த அவங்கள தேடி வர ஆணுக்கு என்ன பேர், அவனை ஏன் நீங்கள் விட்டுறீங்க? இது உண்மையில் எனக்கு இந்த கொஸ்டின் வந்து ரொம்ப ஒரு எப்படி சொல்ல, இது செக்ஷுவலாக இந்த விஷயம் இல்லாமல் இது வந்து
நமக்கு வந்து சமூகத்தில் எடுத்துக்கக்கூடிய ஒரு விஷயந்தான் இந்த கேள்வி வந்து. இதை நிறைய பேர் கேட்கணும்னு விரும்பியிருப்பாங்க. மேபி எப்படி கேட்குன்னு தெரில. எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருக்கு உங்கள் மூலமாக. நான் இந்த கேள்வியை எடுத்து முன் வைக்கிறேன். ஸோ இந்த பெண்களுக்கு மட்டும் இத்தனை பேர் வைக்கிறீங்களா? அவள் விபச்சாரி, அவள் அப்படி இப்படி ஆன பொண்ணு அப்படின்னு. ஸோ அவளை தேடி வர ஆண்களுக்கு என்ன பேர்? அவங்கள ஏன் விட்டுறீங்க? அப்போ அவங்களுக்கு ஒரு பேர் வைங்க. ஹோமில் கூட்டு போய் இவங்கள வைக்கிறீங்கன்னா அவங்களே சேர்த்து வைங்க. அப்போ கண்டிப்பாக இந்த விபச்சார தொழில் வந்து கண்டிப்பாக குறையும். ஏன்னா 8% ஃபேமிலி சுச்சுவேஷனுக்காக தான் வராங்க, இல்லைன்னு சொல்லல. ஆனால் போத் ஆஃப் ஈக்குவலாக 2 பேரையுமே நம்ம வந்து ஒரு கட்டத்தில் வந்து பிடிச்சி அவங்களுக்கான தண்டனைகள் கொடுத்தோம்னா இங்கே விபச்சாரங்கிறது ஒன்று இல்லாமல் போகும்ல, தடுக்கலாம்ல, குறையும்ல. அப்போது ஆண்களுக்கும் அதுக்கான தண்டனை கொடுங்க. அவங்க மட்டும் என்ன நினைக்கிறாங்கன்னா, பெண் தானே, இவ இப்படி தானே அப்படி தானே பெண்களை மட்டுமே ஏளனமாக குறை பேசுகிற இந்த உலகத்தில் நான் போகிறனால தான் அந்த விஷயம் நடக்குங்கிறத யாருமே உணரல. எல்லாரும் பேசுகிறது அவள் விபச்சாரி அப்படிங்கிறத மட்டும்தான் சொல்கிறீங்களே தவிர, நான் அந்த இடத்துக்கு போனேன் அதனால தான் அவள் விபச்சாரியா ஆகப்பட்டா அப்படிங்கிறத சொல்ல மாட்டேங்கிறாங்க. ஸோ அங்கே போகிற நீங்களும் யாருன்னு நீங்களே கேள்வி கேட்டுக்கோங்க. என்னால் யோசிக்க முடியல, நீங்கள் யோசிச்சிங்கன்னா அதுக்கு ஒரு பேர் சொல்லுங்கள். ஓகே, ரொம்ப நன்றி மேம். இது ஒரு அழகான கொஸ்டின். விர்ஜின் பொண்ணுங்க ஜின்சி காலத்தில் உண்டா? அதாவது இந்த காலத்துக்கும் அந்த காலத்துக்கும் வித்தியாசத்தை பற்றி கேட்குறீங்க. ஒரு பெண்ணுக்கு வெர்ஜினாலிட்டி போச்சுன்னா அவள் கெட்ட பொண்ணு, இருந்துச்சுன்னா அவள் நல்ல பொண்ணு, அந்த மாதிரிலாம் இல்லை. அது ஒரு பொண்ணோட உரிமை. இப்போ என்னென்னா அதை காக்கிறதும் அழிக்கிறதும் அவகிட்ட தான் இருக்குது. தெரிஞ்சும் நடக்கலாம், தெரியாமலும் சில விஷயங்கள் நடக்கலாம். இப்போ எக்ஸாம்பிள் சொல்லப்போனால், இப்போ அவள் பிடிச்ச ஒரு விஷயம் இன்னொருத்தவங்க கூட பழகியிருக்கலாம், இல்லை அவள் பிடிச்சி பண்ணியிருக்கலாம், இல்லை சுயமாக கூட பண்ணியிருக்கலாம். அது அவள் தன்னோட விருப்பத்தை பொறுத்து பண்ணியிருக்காங்க. இன்னொன்று வந்து அந்த வெர்ஜினாலிட்டி எப்படி மிஸ் ஆகும் அப்படின்னா, ஸோ கொஞ்சம் குண்டாக இருக்காங்க, வெயிட்டாக இருக்காங்க, ஸோ அவங்க ஓடுறது, அவங்களோட உடல் பருமனை பொறுத்து கூட அதோட வெர்ஜினாலிட்டி வந்து மிஸ் ஆகும். ஸோ அப்போ உடல் பருமனாக இருக்க ஒரு பொண்ணுக்கு இப்போ நீங்கள் சொல்லப்போனால் இப்போ எக்ஸாம்பிள் என்ன, இப்போ நீங்களாம் என்ன யோசிக்கிறீங்கன்னா, ஸோ வெர்ஜினாலிட்டிங்கிறது வந்து ஃபர்ஸ்ட் நைட்டில் பண்ணும்போது வந்து பிளட் வந்தால் தான் அவங்க வெர்ஜினாலிட்டியாக இருக்காங்க அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க. ஸோ அது வந்து உடல் பருமனான அவங்க உடல் எடையின் காரணமாக கூட அது வெர்ஜினாலிட்டி மிஸ் ஆகலாம். ஸோ அதிகப்படியாக அவங்க ரன்னிங்கு, சைக்கிளிங் இந்த மாதிரி ட்ராவலிங் பண்ணுறதுல கூட அது மிஸ் ஆகலாம். ஸோ இல்லை சுயமாக மேபி அவங்க ஏஜ்டு தாண்டினதுக்கப்புறம் ஒரு மேரேஜ் நடக்குது அப்படின்னா சுயமாக அவங்க பண்ணியிருக்கலாம், அதனால கூட மிஸ் ஆகலாம். ஸோ இந்த மாதிரி பெண்களுக்கு மட்டும் மிஸ் ஆன விஷயத்தை கேட்குறீங்களே. இல்லை எனக்கு ஒரு டவுட்டு, ஆண்கள் இப்போ பெண்களுக்கு பிளட் வரல அப்படின்னா ஃபஸ்ட் டைம் பண்ணும்போது அவங்களுக்கு பிளட் வரல அப்படின்னா அவள் வந்து வெர்ஜினாலிட்டி இல்லை, அவள் நல்ல பொண்ணு இல்லை, அவள் கெட்ட பொண்ணு அப்படின்னு இந்த சமூகம் எடுத்து வைக்குது, இல்லை இந்த ஆண்கள் சொல்கிறாங்கல்ல. நான் கேட்குறேன், ஆண்களை அப்போ நாங்கள் எப்படி கண்டுபிடிக்கணும்? அவங்க ஃபஸ்ட்டு வெர்ஜினாலிட்டியாக இருக்காங்களா இல்லையான்னு எங்களுக்கு எப்படி தெரியும்? இல்லை நவீன், இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள் கேட்குறேன், நீங்களே வெர்ஜினாலிட்டியா இல்லைன்னு எப்படி தெரிஞ்சுக்க முடியும் சொல்லுங்கள்? கண்டிப்பாக மேம். இதுக்கு உங்களால் ஏதாவது பதில் சொல்ல முடியுமா? பெண்களை மட்டும் கேட்குறீங்கல்ல. இல்லை, நான் சொல்கிறேன் மேம். ஆக்சுவலி பெண்களை பொறுத்த வரைக்கும் ஸ்போர்ட்ஸில் இருக்கவங்களுக்கு அந்த பிளட் வரணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா அவங்க ஓட என்ன ஆகுனா கொஞ்சம் விரியும் தன்மை முடியாது, ஓகேங்களா, அதனால் அது லூஸ் ஆகிட்டு இருக்கும். பட் ஜென்ஸுக்கு அப்படிலாம் இல்லை. ஃபஸ்ட் டைம் யாருக்கிட்ட உடல் உறவு பண்ணும்போது அவங்களுடைய அதாவது உடல் உறவு பிளட் வரும் நீங்கள் சொல்கிறீங்க. அவங்களும் கெட்ட பையன் தானே? அப்படி இல்லை மேம், எல்லாருக்கும் வரும் இல்லை. பட் சுய இன்பம் யார் ரொம்ப அதிகமாக பண்ணால் அவங்களுக்கு பிளட் வரும் வராது. ஏன்னா அவங்க ஸ்கின் ரிமூவ் ஆகுது. பட் என்னன்னா இங்க பசங்களுக்கும் 1008 பிரச்சனை இருக்கு. ஆனா யாருமே அதை வந்து முன் வைக்க மாட்டீங்கல்ல. என்ன சொல்வீங்க, பெண் அவ வந்து அவளுக்கு வெர்ஜினாலிட்டி, அவளுக்கு பிளட் வரல, அதனால அவ வந்து வெர்ஜினாலிட்டி இல்லை, அவள் வந்து கெட்ட பொண்ணு அப்படின்னு. ஏன்னா என் கண்ணெதிரே எனக்கு தெரிஞ்ச ஒரு ரிலேட்டிவ் வீட்டில் ஒரு மேரேஜ் கன்ஃபார்ம் எல்லாம் பண்ணிட்டாங்க. 2-3 days தான் இருக்குது. ஸோ அந்த பையன் யதார்த்தமாக அந்த பொண்ணுக்கிட்ட பேசுகிறா, இந்த மாதிரி வெர்ஜினாலிட்டியாக தான் இருக்கியா இல்லையா என்னன்னு கேட்குறான். அவள் கேஷுவலாக வந்து இல்லை அப்படின்ட்டா. அந்த கல்யாணத்தையே நிறுத்திட்டாங்க. இல்லை நான் என்ன கேட்குறேன்னா, அவனுக்கு மட்டும் கரெக்டாக பதில் சொல்கிறதுக்கு அந்த இடத்துல அவனுக்கு ஆன்சர் இருந்திருக்குமா? கண்டிப்பாக இருந்திருக்காது. ஆனால் ஒரு பெண்ணை மட்டும் நிராகரிக்க ஏதோ ஒரு ரீசனை சொல்லி நிராகரிச்சிட்டாங்க. ஸோ இதெல்லாம் எவ்வளோ பெரிய கவலைக்கிடமான ஒரு விஷயமா இருக்குது தெரியுமா? ஸோ அதனால் பெண்கள் வந்து பிளட் வந்தால் தான் அவங்க நல்ல பொண்ணு, இல்லைன்னா கெட்ட பொண்ணு, அந்த மாதிரிலாம் இல்லை. ஸோ அதே மாதிரி இன்னும் முக்கியமாக ஒன்று சொல்லலாம். என்னென்னா உடுக்கிற உடை சொல்லுவோம்ல. இப்போ ஒரு எக்ஸாம்பிள், இப்போ நான் போட்டிருக்க வந்து காஸ்டியூம் வந்து கிளாமர் காஸ்டியூம், ஓகேவா? இந்த கிளாமர் காஸ்டியூம் போட்டனால நான் கெட்ட பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எப்படி சொல்ல, பரதா மாதிரி இல்லை ஃபுல் ஸ்கின்னையுமே மூடிட்டு வந்தால் அவங்க நல்ல பொண்ணுன்னு சொல்கிறாங்கல்ல. எல்லார்கிட்டையும் எல்லா குணமும் இருக்குது.
நான் ஃபுல்லாக மூடிட்டு சாரி சுடிதார் போட்டுட்டு வந்தாலும் எனக்குள்ள நிறைய நல்ல குணமும் இருக்கும் கெட்ட குணமும் இருக்கும். ஸோ சுடிதார் போட்டு வந்தவங்க எல்லாம் நல்ல பொண்ணுங்க, வெஸ்டர்ன் ட்ரெஸ் போட்டுக்கவங்களாம் கெட்ட பொண்ணுங்கன்னு ஒரு திங்கிங் வச்சுருக்கீங்க தெரியுமா? அதெல்லாம் முதல்ல தூக்கி எறிங்க. ட்ரெஸ்ஸை பொறுத்து இல்லை, அவங்களோட பழக்க வழக்கத்தை பொறுத்து இருக்குது, அவங்களோட ஆக்டிவிட்டீஸை பொறுத்து இருக்குது. அந்த பொண்ணை ஒரு ஜட்ஜ் பண்ணணும் அப்படின்னா அவங்க போட்டிருக்க காஸ்டியூமை வச்சு மட்டும் எப்போவுமே ஜட்ஜ் பண்ணாதீங்க. அவன் நல்லவளா கெட்டவளா அப்படிங்கிறது போட்டிருக்க உடையில இல்லை, மனசில் இருக்குது. அவங்கள புரிஞ்சு அதுக்கேற்ற மாதிரி அவங்கள பேச ஆரம்பிங்க. ஸோ நிறைய விஷயங்கள் இருக்குது. பெண்களை வந்து அசால்ட்டாக எல்லாருமே வந்து தூக்கி எறிஞ்சிடுறீங்க. இவ கெட்டவ, இவ இந்த ட்ரெஸ் போட்டிருக்கா, இவ இப்படி நடந்துக்கிறா, இவ இந்த பசங்கக்கிட்ட பேசிகிட்டு இருக்கா, இவ இப்படி போகிறா, இவ இப்படி ஃபோன் பேசுகிறா அப்படின்னா அவள் எதுக்காக பேசுகிறா, ஏன் பேசுகிறா, என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுட்டு ஒருத்தவங்கள குறை சொல்கிறத வந்து பார்த்து பேசணும். எடுத்த உடனே அவள் கெட்டவ, அவள் அப்படி இப்படியெல்லாம் வந்து சொல்கிறத முதல்ல எடுத்துங்க. வீட்டுக்குள்ளே இருக்க எல்லா பெண்களும் வந்து நல்லவங்க, வெளியே சுற்றுற அவள்லாம் வந்து கெட்டவ அப்படிலாம் மட்டும் சொல்லாதீங்க. வீட்டுக்குள்ளே இருந்தாலும் தப்பு பண்ணுறவங்க 1000 தப்பு பண்ண தான் செய்கிறாங்க. ஸோ வெளியே போயிட்டு தப்பு பண்ணாமல் தன்னோட வேலைகளை தன்னோட ஒர்க்கை மட்டும் பார்த்துட்டு வரவங்களும் இருக்காங்க. ஸோ இங்கே யாரும் எங்கே இருந்து வேணாலும் தப்பும் பண்ணலாம், சரி பண்ணலாம். பட் எதையுமே விசாரிக்காமல் குறை சொல்லாதீங்க, அதை மட்டும் நான் சொல்கிறேன். ஸோ ஆண்களுக்கும் இங்கே நிறைய மிஸ்டேக்ஸ் இருக்குது. பட் யாரும் அதை வெளிப்படையாக சொல்கிறதில்ல. பெண்களை மட்டும் நிராகரிச்சிட்டு இருக்கீங்க. இந்த சமுதாயத்தை முதல்ல மாற்றுங்க. இப்படி யோசிக்கிற விஷயங்களை மாற்றுங்கன்றேன். மேம், இந்த கேள்விக்கு இவ்வளோ பெரிய ஆன்சர் இருக்குமா எனக்கு தெரியாது. இல்லை, இதெல்லாம் உண்மை தானே, உங்களுக்கே ஓரளவுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு எல்லா வியூவர்ஸுக்கும் புரியும். நிறைய பேர் இங்கே அப்படி தான் பெண்களை மட்டுமே குறை மட்டும்தான் சொல்லிட்டு இருக்காங்க. அங்கே அவள் எவ்வளவோ நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அந்த நல்ல விஷயங்கள் யாரோடைய கண்ணுக்குமே தெரிய போகிறதில்ல. 10ல் ஒரு டைம் ஏதோ ஒரு சின்னதாக ஒரு தப்போ ஏதோ ஒன்று பண்ணால் அந்த ஒரு விஷயத்தை மட்டும் மைண்ட் செட் பண்ணிக்கிட்டு அவள் தப்பானவ, அவள் இப்படி தான், இவ இப்படி தான் அப்படிங்கிறத பேசுகிறத முதல்ல எல்லாருமா நிறுத்துங்க. அது நானாக இருக்கட்டும், நீங்களாக இருக்கட்டும், வேறு யாராக இருந்தாலும் ஒருத்தவங்களை பற்றி குறை பேசுகிறோன்னா அவங்க என்னென்ன பண்ணிகிட்ருக்காங்கிறத தெரிஞ்சு முழுமையாக அதை பார்த்துட்டு நீங்கள் பேச ஆரம்பிங்க. அதுதான் நான் சொல்கிறேன். ஹாய் காய்ஸ், எல்லோரும் கேட்டிங்களா? சோஃபியா மேம் சொன்னது அனைத்தும் கேளுங்க. யாரையும் மனசை புண்படுத்தாதீங்க. எல்லோரும் நல்லபடியாக இருங்க, நல்லபடியாக பேசுங்க, நல்ல மனசாக இருக்கட்டும். ஆக்சுவலி நம்ம ரகசிய மந்திரத்தில் நெக்ஸ்ட் எபிசோட் நம்ம சந்திப்போம். அது வரைக்கும் உங்களிடம் விடைபெறுவது உங்கள் நவீன், ஜெய் நவீன்.